சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பயமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கும் பயமாகத்தான் இருக்கிறது, அதே சமயம் எனக்கும் பயமாக இருக்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் எப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள் அனுபவிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். முக்கியமாக உன் கூட பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துணை 2 பேருக்கும் நடுவே பயங்கர சண்டை. உன்னிடம் காட்டிக்கொள்வது இல்லை. நீயும் நிறைய முறை ஏன் உன் முகமானது இப்படி இருக்கிறது என்னென்னமோ கேட்டுவிட்டாய். ஆனால் அந்த பெண் எதற்குமே பதில் சொல்லவே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் கோபம்தான் உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு வருகிறதை தவிர உன்னிடம் சொல்வோம், ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிப்போம் என்ற ஒரு எண்ணம் வரவில்லை. இத்தனை நாள்தான் குடும்பத்திற்குள்ளேயே மறைத்து மறைத்து வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் எப்பொழுதும் சண்டை போடுவார்கள். நானும் எத்தனையோ முறை அந்த பெண்ணுக்கு உன்னுடைய உறவுக்கு நான் காட்டிவிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, சற்று பொறுமையாக இரு, எல்லாம் பார்த்து கொள்ளலாம், நான் இருக்கிறேன் என்று. ஆனால் உன் கூட பிறந்தவள் அதற்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் என் பேச்சை கேட்கவில்லை. அதனால்தான் நான் உன்னிடம் தேடி வந்தேன். உன்னிடம் வந்ததற்கு காரணம், நீ சொன்னால் கேட்பாய், நீதான் போய் காப்பாற்ற முடியும் என்பதற்காகவே வந்துள்ளேன். தங்கமே, நான் சொல்லி பார்த்து விட்டேன், ஆனால் கேட்கவில்லை. என்னால் நேரடியாக போய் நின்று ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நான் அசரீரியாக செய்ய முடியும், மற்றவருடைய ரூபமாக போய் உதவி செய்ய முடியும். அந்த 2வது கட்டமாகத்தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். தங்கமே, 2வது கட்டமாகத்தான். அதாவது நான் சொல்கிறேன், அதை நீ போய் செய். இதுதான் சரியாக வரும். புரிகிறதா? தங்கமான பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டியது இது ஒன்று. என்னவென்பதை தெளிவாக காதில் வாங்கிக்கொள். உன்னுடைய கூட பிறந்தவர்களுடைய வீட்டில் பயங்கர சண்டை. எப்பொழுதும் இரவு நேரத்தில் எல்லாம் தூங்காமல் சண்டை போடுகிறார்கள். என்னால் அங்கு இருக்கக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளோடு பேசுகிறார்கள். வாழ்க்கை துணை சரியில்லை என்பதற்காக அந்த துணையிடம் கடினமான வார்த்தையை சொல்லி பேசுகிறார். எனக்கெல்லாம் புரிகிறது. சரியில்லை என்றால் அந்த உறவை முறித்து கொள்ள முடியுமா என்ன? பொறுமையாக இருந்துதான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் என்றும் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் உன் கூட பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விஷயம் செய்தால் நாளையே இது நடந்துவிட வேண்டும் என்று அவசர புக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவசரம் இருக்கக்கூடாது. அவசரம் எங்கு இருக்கிறதோ அங்கு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் எங்கு இருக்கிறதோ அங்கு அவசரத்தினால்தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும், அந்த கஷ்டமும் வந்திருக்கும். உன் கூட பிறந்தவர்கள் செய்யும் தவறு இதுதான். பொறுமையாக இரு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். எப்பொழுதும் இரவு நேரத்தில் தேவையே இல்லாமல் சண்டை மட்டும் அல்ல, தேவையே இல்லாமல் இதை தூக்கி அடித்துக்கொள்வது, அதை தூக்கி அடித்துக்கொள்வது என்ற பொழுது அவர்கள் கூட இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்காமல் அவர்கள் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். தயவு செய்து போய் உன்னுடைய பாசமுள்ள உறவுக்கு எடுத்து சொல், எந்த சண்டையும் வேண்டாம், இறைவன் பார்த்து கொள்வான் என்று. அப்பொழுதும் அவர்கள் அவருடைய பிரச்சனையை மட்டுமே யோசிப்பார்களே தவிர, அதெல்லாம் தெய்வம் இல்லை, தெய்வம் இருந்தால் எனக்கு இந்த மாதிரியான உதவி செய்திருக்கும், அந்த மாதிரியான உதவி செய்திருக்கும் என்று உன்னிடம் சொல்வார்களே தவிர அமைதியாகலாம் போக மாட்டார்கள். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். உன்னால் முடிந்த வரைக்கும் எடுத்து சொல், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்று. நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தையும் தயவு செய்து எடுத்து சொல். அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். எந்த ஒரு உயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தங்கமே, தேவையே இல்லாத வாக்குவாதங்கள் சில சமயம் வருகிறது. அது மட்டும் அல்லாமல் எந்த பொருள் கையில் கிடைக்கிறதோ அந்த பொருளை எல்லாம் மாற்றி மாற்றி தூக்கி போட்டு அடித்துக்கொள்ளும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் தேவையே அல்ல. நிதானத்திற்கு வரட்டும்.
சண்டையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தீய விஷயங்கள் நடந்து விட்டது என்றாலும் சரி, நிதானத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எவன் ஒருவன் நிதானத்தை இழக்கிறானோ அவன் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், தீய விஷயத்தை விடு. அதாவது உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு போய் சொல், தீய விஷயத்தை விடு. தீய விஷயம் என்றால் என்ன? அவசர புத்தி, அது மட்டுமல்லாமல் நிதானம் இழப்பது. இது இரண்டுமே தீய விஷயம்தான். ஒரு நல்ல விஷயம் என்றால் என்ன? அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது. அது மட்டுமல்லாமல் வேறொன்றும் இருக்கிறது தெரியுமா? நிதானமாக இருப்பது. இதெல்லாவற்றையும் தயவு செய்து கையாளு. எடுத்து சொல், உன்னுடைய துணைக்கு எடுத்து சொல். நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் என்று எனக்கு அசரீரியாக சொல்லியிருக்கிறது. அதனால் கொஞ்ச நாள், 1 மாசத்திற்கு மட்டும் பொறுமையாக இரு. நிச்சயமாக அந்த தெய்வம் 1 மாதத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக்கும். அதுவரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இரு என்று எடுத்து சொல். கண்டிப்பாக நீ சொன்னால் உன் கூட பிறந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து எடுத்து சொல். தேவையில்லாமல் பிள்ளைகளுடைய மனதை தான் பாதிக்கிறது. புரிகிறதா? அவர்கள் இருவருக்கும் நடுவே சண்டை வரும் பொழுது அந்த பிள்ளைகள் தான் அந்த வீட்டில் அழுகிறது. அதை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு பிள்ளைகள் என்றால் அதிகமாக பிடிக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. இருவருக்கும் நடுவே என்ன பிரச்சனை நடக்கிறது, ஏது பிரச்சனை நடக்கிறது என்பது தெரியாது. கண்ணீரை சிந்துகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறார்கள். கண்டிப்பாக நீதான் போய் காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய பேச்சுதான் அங்கு செல்லுபடியாகும். அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறேன். தயவு செய்து நான் சொல்கிறேன், சண்டை போடாமல் காப்பாற்று. தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கும். அது யார் யாரோ ரூபத்தில் தான் சில விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்படுகிறது. இப்பொழுது நான் உன்னுடைய மூலமாக இந்த விஷயத்தை தடுக்க நான் முடிவெடுத்துள்ளேன். எனக்கு யாரை பிடிக்கும், எந்த பிள்ளையிடம் எந்த ஒரு வேலையை ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். உன்னிடம் நான் ஏன் வந்திருக்கிறேன் என்றால் புரிந்து கொள். உன்னிடம் நான் ஏன் வந்திருக்கிறேன் என்றால், நீ ஒரு பண பிள்ளை. நான் சொன்னால் அந்த காரியத்தை கனகச்சிதமாக செய்வாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்களை நான் செய்ததை நம்பி நீயும் பொறுமையாக நான் சொல்லும் விஷயத்தை செய்வாய் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறாயோ, நிதானமாக உன்னுடைய கூட பிறந்த விடம் சொல்கிறாயோ, நிச்சயமாக அந்த விஷயம் அற்புதமாக நடக்கும். காலம் கண்டிப்பாக உன்னை கூடவே இருந்து வழிநடத்தும். இந்த மாதிரியான விஷயம் பேசு, அந்த விஷயமாக பேசு என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும். தயவு செய்து உன்னுடைய கூட பிறந்தவர்களை போய் காப்பாற்று. காப்பாற்றினால் எல்லாம் நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு நான் இருப்பேன். இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்காக செய். உதவியை செய்து நிச்சயமாக நீ எனக்காக இந்த உதவியை செய்தாயானால் கண்டிப்பாக நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் கெட்ட பேரோ இல்லை குடும்பத்தின் பிரியும் நிலைமையோ வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். எந்தெந்த பிள்ளையிடம் எந்தெந்த பொறுப்பை ஒப்படைத்தால் நல்லபடியாக அந்த பிள்ளைகள் செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். எத்தனையோ பேர்களிடம் சொல்லி அவளை நான் காப்பாற்றலாம், உன்னுடைய உறவை. ஆனால் ஏன் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றால், நீ எதுவாக இருந்தாலும் கச்சிதமாக செய்வாய். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகான ஒரு விஷயத்தை செய்து முடித்து கொடுப்பாய் என்ற நம்பிக்கையில் தான் உன்னிடம் வந்தேன். என்னுடைய நம்பிக்கையை வீணாக்கி விடாதே தங்கமே. உன்னுடைய இரத்த உறவு சந்தோஷமாக இருந்தால்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ சுயநலமாக முடிவெடுத்தது கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைப்பாய். நான் உனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மனமானது எப்பொழுதும் உன்னிடம் இருக்கட்டும். உன்னுடைய மனமானது மிக தூய்மையானது. உன்னுடைய உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும். உன்னுடைய உறவுகள் எப்பொழுதும் உன்னோடு இருக்க வேண்டும்.
பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் உன்னிடம் காசு பணங்கள் தான் இல்லையே தவிர அதற்கான மனம் உண்டு. கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்லபடியாக இருப்பாய். தங்கமே, உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னை நான் இப்பொழுது அழைத்தேன். உன்னிடமும் நான் பேச வேண்டும் என்று துடித்தேன். தயவு செய்து போய் காப்பாற்று. அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். அதாவது உன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதுமே இந்த சாய் உன்னோடு இருப்பேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். உனக்காக நான் இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் வாழ வைக்கிறேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.